இங்க சுந்தரமே ஸ்வேதாவோட கையை பிடிச்சு நான் சொல்றது கேளு ஸ்வேதா, என்னால இந்த மாதிரி வந்து எல்லா நேரமும் என்னால பணம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு வந்து இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் எதா இருந்தாலும் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஸ்வேதாவுமே, இங்க பாருங்க, என்னோட நல்லதுக்காக தான் எங்க அண்ணன் இப்படி பணம் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க கொடுக்குற பணத்தை வச்சு தான் நாங்க எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். அதுக்காக தான் இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் எங்களை நீங்க பணம் பறிக்கிற கும்பல் நினைச்சிடாதீங்க. நாங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு தொந்தரவுக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுந்தரமே இதை பத்தி இங்க பாரு, இதுக்கு மேல வந்து இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்குவோம். இதுக்கு மேல எந்த ஒரு ஃபோன் காலும் எனக்கு வரக்கூடாது, எந்த ஒரு கான்டாக்டும் எனக்கு இருக்கக்கூடாது தாசு. இதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு ஃபைனலா ஒரு பேமெண்ட் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட தாசுமே, எனக்கு ஃபைனலா நீ 2 லட்சம் மட்டும் கொடுத்துரு, இதுக்கு மேல உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன், எனக்கு அது வந்தா போதும். அது மட்டும் இல்லாம அது எனக்கு நாளைக்கே வேணும், நாளைக்கு நீ கொடுத்துரு, எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுக்கிறேன், இதெல்லாம் முடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சுந்தர் நிம்மதி ஆயிடுறாங்க. ஆனா அதே நேரம் இந்த பக்கம் வெளியில இருக்கிற பவானியுமே இங்க உள்ள சுந்தர் ஒரு பொண்ணு கை பிடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, இவர் எதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் ஷாக்ல இருக்காங்க. அப்ப கரெக்டா சுந்தரமே கார்ல இருந்து இறங்குறாரு. இறங்கினோடனே இந்த பக்கம் எதிரில் இருக்கிற பவானியை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆகி போயிடுறாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் பவானிட்ட வந்து, என்னாச்சு பவானி, என்ன இங்க இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப பவானியுமே, நீங்க எதுக்காக அந்த காருக்குள்ள இருந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு இருந்தீங்க, எதுக்காக, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க. அது ஒண்ணு இல்லம்மா, அந்த பொண்ணு நம்மளோட ஸ்டுடியோக்கு பாடுறது வாய்ப்பு கேட்டு வந்தா, ஆனா அந்த பாடுற சான்ஸ்ல தோத்து போயிட்டா. அதுக்காக இந்த பாடுற தொழிலே விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் சரி, அந்த விஷயத்த நம்ம எப்படியாவது நிறுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நானுமே கொஞ்சம் காமா பேசிட்டு இருந்தேன். இப்போ அந்த பொண்ணு ஓரளவு கியூர் ஆயிட்டா, அதனால அடுத்த காம்படிஷன்ல நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுமா, அதுக்கப்புறம் உன்னோட திறமையை வச்சு கண்டிப்பா உனக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க அண்ணனும் தான் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தாசையும் கை நீட்டி பேசுறாங்க. உடனே தாசுமே, சரி சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுந்தர் கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்பதான் இந்த பக்கம் பவானிக்குமே புரிய வருது. ஓகே, அப்பனா நம்ம வீட்டுக்கார மேல எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் அந்த பொண்ணுக்கு ஹோப் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல பவானி, எப்படிங்க நான் ஆட்டோ பிடிச்சி போயிட்டுமா, இல்லை நீங்க என்ன வீட்டில் வந்து ட்ராப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ சுந்தரமே எப்பவும் போல நல்லவனா நடிக்கிற மாதிரி, பரவாயில்ல நான் உன்னை வந்து டேரக்டா வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே பவானியுமே, இல்லை உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்கிறப்போ, இந்த ஒர்க்கு தான் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்ணலான்னு தான் நினைச்சு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை, அதான் இங்கே வச்சு பேசிட்டேன்ல, வேற எந்த வேலையும் கிடையாது, ஆஃபீஸில் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கு, அதை மட்டும் நான் போய் பார்க்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இங்கே டேரக்டா பவானி கொண்டு போய் வீட்டில் விடுறாரு சுந்தர். விட்டுட்டு டேரக்டா மறுபடியும் ஆஃபீஸ் போறாரு. ஆஃபீஸ் போனது மட்டும் இல்லாமல் இங்கே கரெக்டாக அந்த மேனேஜருமே மீட் பண்ணி, என்னையா ஆஃபீஸில் பயங்கரமான ஒர்க்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவருமே, இல்லை சார், எங்க நீங்க தான் ஆஃபீஸும் வர்றதில்ல, அந்த அளவுக்கு ஜெயா மேடமும் இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல ஆஃபீஸ் ஒர்க்கில் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, ஒன்றும் இல்லை, இன்னொரு சின்ன பேமெண்ட் தேவை இருக்கு, அதுக்கு எதையாவது காரணம் காட்டி ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு, ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எங்க சார் பெண்டிங் ஒர்க் இருக்கு, எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு சார், எந்த ஒர்க்கும் இல்லை, கடைசியாக நம்ம இந்த பர்னிச்சர்லாம் போட்டப்போ கூட நீங்க அதுக்கெல்லாம் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, பரவாயில்லையே, யார் கொடுத்தா அந்த பேமெண்ட் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நீங்க தான் சைன் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு செக்கை போட்டு ஜெயலட்சுமி மேடம்கிட்ட போயிட்டு ஒரு 5 லட்ச ரூபாய் வந்து செக்கில் சைன் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அந்த மேனேஜருமே, என்ன சார் இது மறுபடியும் 5 லட்சம் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறப்போ, டேய் உன் பணத்தையா கேட்டேன், என்னோட மாமியார் வீட்டு பணத்தை கேட்குறேன், ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா, ஏன் சொல்லிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த மேனேஜருமே, சார் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பண்ண போகிறேன் சார், நான் ஏன் சார் முடியாதுன்னு சொல்ல போகிறேன், அப்படியே எனக்கு கொஞ்சம் பார்த்து கவனிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்ல வரியா, சரி சரி, இந்த பேமெண்ட்டை மட்டும் வாங்கி கொடு, கண்டிப்பாக உனக்கும் கொஞ்சம் ஒரு பேமெண்ட் அதில் நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே சமாளிக்கிறாரு. அதை ஏற்ற மாதிரி இந்த பக்கம் அந்த மேனேஜருமே இங்கே ஏற்கனவே பெண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுல அந்த சோஃபா ஃபர்னிச்சருக்காக இந்த பக்கம் அதுக்கு தனியாக ஒரு 5 லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு செக்கையுமே எழுதி கொண்டு போய் ஜெயலட்சுமி மேடம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுமே எப்பவும் போல கேஷுவலாக, சரி ஓகே இந்த ஒர்க்குக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் சைன் பண்ண போறாங்க. அதே நேரம் அங்கே இருக்கிற சக்தியுமே, என்னம்மா இது 2வது டைம் செக் சைன் பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லப்போனால் இந்த மந்த்ல இது 2வது டைம் பண்றீங்க, அந்த அளவுக்கு நம்ம ஆஃபீஸில் ஒர்க் போயிட்டு இருக்கு, எவ்வளோ பெருசாக பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இருக்கிற ஜெயாவுமே, இல்லை கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்கோண்டா, அதுக்குண்டான வேலை எல்லாமே இந்த பக்கம் வந்து சுந்தர் தான் பார்த்துக்கிறாப்ல, நம்ம மாப்பிள்ள தான் எல்லாமே பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட சக்திக்கும் கொஞ்சம் டவுட் ஆக ஆரம்பிக்குது. எனக்கு என்னமோ இந்த பணம்லாம் சும்மா போலையே, வேற ஏதோ ஒரு காரணத்தோட போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி ஓகேன்ட்டு சக்தியுமா அந்த விஷயத்தை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறாரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல இந்த மேனேஜருமே எங்க ஜெயா கிட்ட சைன் வாங்கிட்டு அங்க பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு இங்க சுந்தர் கிட்டையுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ சுந்தருமே, ஓகே ஓகே இந்த டைம் நான் உனக்கு கவனிக்கல, நீ வருத்தப்படாதா, இந்த ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, இந்த 10,000 ரூபாய் வச்சு என்ஜாய் பண்ணு, இதே மாதிரி அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுவேன், நீ பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த மேனேஜருமே, சரி சார் என்னை மட்டும் மாட்டி விட்டுறாம பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டு இந்த பக்கம் எப்பவும் போல ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி அதில் ஏறாரு. ஏறினது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, இந்த டைம் வந்து சுந்தர் மட்டும் கிட்டத்தட்ட அவங்க வீட்டில இருந்து 15 லட்ச ரூபாய் ஏமாத்திருக்காரு, எதுக்கு இவ்வளோ பேமெண்ட் ஏமாத்துறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவங்க பேசிட்டு திரும்பி பார்க்குறப்ப தான் தெரிய வருது, அந்த காரை ஓட்டிட்டு இருக்கிறது சக்தி தான். சக்தியை பார்த்தாலும் பயங்கரமாக ஷாக்காக போய் நிற்கிறாங்க. உடனே சக்தியுமே, ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி அந்த காரை தனியாக கொண்டு போய் நிறுத்திட்டு
எனக்கு இப்போ இங்கே நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு ஆகணும். எதுக்காக இவ்வளோ பணம் போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியணும்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மேனேஜருமே இந்த பக்கம் சக்திகிட்ட, இங்கே பாரு தம்பி, நான் வந்து கூலிக்கு வேலை செய்கிறவன், புரியுதா? எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தா வேலை செய்வேன். ஆனால் சுந்தர் தான் எல்லா இன்சார்ஜும். அவர் ஆல்ரெடி பே பண்ண அந்த நம்ம பில்டிங் ஒர்க்குக்காக பே பண்ண 10 லட்ச ரூபா மறுபடியும் வந்து சைன் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டார். அதே மாதிரியே ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ மறுபடியும் ஒரு 5 லட்சம் கேட்டாருப்பா, இதையும் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னார். எனக்கு வேறு வழி இல்லை, அவர் சொன்ன இடத்துல நான் வந்து பில்லை போட்டு நான் எப்பவும் போல கொடுத்துருவேன்ப்பா. அவன் வேற எந்த எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது அவர் தான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனால் எனக்கு இந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜருமே தப்பிக்க பார்க்குறாரு. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட சக்தியுமே, இங்கே பாரு, உன் வேலை பறி போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீ ஒழுங்காக இப்போ நடந்த விஷயத்த, அதாவது இங்கே நடந்த ஸ்கேமை நீ வந்து ஜெயாட்ட போய் சொல்லணும். அதாவது எங்கள் அம்மா கிட்ட போய் நீ சொல்லணும். நீ சொல்லலை அப்படின்னா உன்னை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன். எனக்கு அந்த உண்மை வீட்டுக்கு தெரிய வரணும். அதை நீ தான் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த மேனேஜருமே, தம்பி என்ன அப்படி சொன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நீ வீட்டில் இருந்தா கூட நான் உனக்கு சம்பளம் தருவேன். ஆனால் நான் சொன்னதை நீ உன் வாயால் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அங்கே அந்த மேனேஜருமே டேரெக்டாக தன்னோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த மேனேஜர் ரொம்பவே சூதானமாக யோசிச்சுட்டு போகிற வழியில் இங்கே சுந்தருக்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு இங்கே சுந்தரமே ஷாக் ஆகி போயிட்டு, இங்கே பாரு, இங்கே சக்தி என்ன சொன்னானோ அது எல்லாத்தையும் அவன் சொன்ன மாதிரியே சொல்லு. ஆனால் இது எல்லாம் சக்தி தான் சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, மொத்தத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பயங்கரமான திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சக்தி மேலே இவ்வளோ பெரிய பழி போடணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ அவரோட மைண்டில் ஏற்கனவே தான் அந்த ஆஃபீஸ் கணக்கில் நான் கை வச்சது சக்திக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்போவே நான் என்னால் சமாளிக்க முடிஞ்சது, இப்போ என்னால் சமாளிக்க முடியாதா? கண்டிப்பாக இந்த வீட்டில் என்ன தான் நம்புவாங்க, அங்கே சக்தி நம்ப மாட்டாங்க. அது விஷயம் எனக்கு தெளிவாகவே புரியும். இதுக்கெல்லாம் காரணம் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அவருமே டேரெக்டாக எங்கள் தாஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் தாஸுமே வந்ததுக்கப்புறம், எங்கள் பாரு தாஸ், நீ என்கிட்ட 2 லட்ச ரூபாய் கேட்ட, இந்தா இதில் 5 லட்ச ரூபா இருக்குது. இந்த 5 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு இனிமேல் என் கண்ணிலே படக்கூடாது. என்னால் எவ்வளோ முடியுமோ ஃபைனலாக இதுக்கு மேலே என்னால் ரெடி பண்ண முடியாது. இதான் என்னோட ஃபைனல் பேமெண்ட். இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணுறதெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் சுந்தரமே ஒரே அடியில் 5 லட்சம் அடிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் தாசே மிரண்டு போயிட்டாரு. என்ன மச்சான், இந்த மாதிரி 2 லட்சம் கேட்டால் 5 லட்சம் தர, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, இங்கே பாரு தாஸ், இதுக்கு மேலே நான் சீரியஸ் ஆகிடுவேன். இதுதான் லாஸ்ட் வார்னிங். உனக்கு வாங்கிட்டியா, கிளம்பி போய்கிட்டே இரு. இதுக்கு மேலே என் வழிக்கே நீ வரக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒன்றை விட பெரிய பிரச்சனைகள் நிறையா இருக்கு என் வீட்டில். இப்போ இந்த 5 லட்ச ரூபா எடுத்தது கூட என் மச்சான்ட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ அதை போய் நான் சமாளிக்க போகணும். இதுக்கு மேலே உன் பிரச்சனை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. உன் பிரச்சனையை உன்னோட வச்சுக்க, என் பிரச்சனையை நான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி இங்கே சுந்தரமே கிளம்பி போகிறாரு. அதே நேரத்தில் தாஸுமே, சரி ஓகே, இவங்ககிட்ட இதுக்கு மேலே போய் பேமெண்ட் கேட்டேன்னா நம்ம தான் சிக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு 2-3 மாதம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஸ்வேதாவை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் சுந்தரமே அவர் பண்ணி வச்ச பிளான் படி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அவரோட நாடகத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் பவானி ஜெயா கிட்டலாம் போயிட்டு, நான் இந்த மாதிரி ஆஃபீஸ் பேமெண்ட்டில் கை வச்சுட்டேன்னு சொல்லி மாப்பிள்ள சொல்கிறாரு. நான் கண்டிப்பாக அப்படி பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த மேனேஜர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சு சொல்ல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த மேனேஜருமே கரெக்டாக அவர் சொன்ன மாதிரியே வந்து எங்கள் சுந்தருக்கு சாதகமாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சக்தி தான் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சக்தி பேரையும் இழுத்து விட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே எங்கள் சக்தி மேலே எல்லாருமே கடுப்பாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சக்தியுமே ரொம்பவே கேஷுவலாக இந்த பக்கம் இன்னைக்கு இந்த தப்பெல்லாம் வெளியில் தெரிய வந்துடும் சொல்லிட்டு ஆஃபீஸை முடிச்சு வீட்டுக்கு வராரு. ஆனால் வீட்டுக்கு வந்த சக்தியை வாசலில் வச்சு இந்த பக்கம் வந்து பவானியுமே, ஏண்டா உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என் புருஷன் மேலே இப்படி ஒரு பழியை சுமத்துறதுக்கு? ஏன்டா அவங்க புருஷன் முன்னாடிக்கு 2 பேருக்கு வேலையே கிடையாதடா. அவ என்னன்னா என் புருஷன் வந்து ஒரு கெட்டவன், இன்னொரு பொண்ணை வச்சிருக்கான்னு சொல்றா. நீ என்னன்னா அவன் ஆஃபீஸில் பணம் திருட்டிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான்ட்டு இந்த மாதிரி என் சுந்தர் மேலே தேவையில்லாத குறையெல்லாம் எதுக்குடா சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நாங்கள் இருக்கிறதா பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி பவானியுமே இங்கே சக்தியை போட்டு கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சக்தியுமே, எங்க பாருக்கா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இப்படி வந்து கண்மூடித்தனமா பேசிட்டு இருக்காத, மாமா தப்பு பண்ணாருக்கா, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் இதை கேட்டுட்டு இருக்கிற ஜெயாவுமே, முதல்ல நிறுத்த சக்தி, இந்த மாதிரி நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம மாப்பிள்ளை எவ்வளோ இடங்கள்ல எத்தனை இடங்கள்ல நம்ம கம்பெனியை காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம கம்பெனியில் இருக்கிற முக்காவாசி வேலையை அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆடிஷன் எடுக்கிறது, அதே நேரம் ஆளுகளை செலக்ட் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் நம்ம குடும்பத்துக்காக குடும்பத்தோட இருந்து தன்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு நமக்காக வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவரை பத்தி சம்பந்தம் எல்லாம் எதுக்குடா குறை சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி அவருக்கு என்னடா அவசியம்? அவர் இப்ப வந்து என்கிட்ட ஒரு 50 லட்சம் கேட்டா கூட கண்டிப்பா அவருக்காக நான் கண்மூடித்தனமா எழுதி கொடுப்பேன். ஏன்னா அவர் மேல எனக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எதுக்காகடா இந்த மாதிரி நீ இந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு இங்க மறுபடியும் சுந்தர போட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என் மாப்பிள்ள அப்படி உனக்கு என்ன தண்டா பண்ணிட்டாரு? உன்னோட ஒய்ஃபை கஷ்டப்படுத்தினாரு அப்படிங்கிறதுக்காக அவரை போட்டு ரொம்பவே பந்தாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாச்சு இருக்கான்னு சொல்லி அவங்களுமே ஒரு பக்கம் சக்தியை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. ஆனா சந்திரசேகர் மட்டும், என்னாச்சு சக்தி, நீ வாயை திறந்து பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எங்க சக்தியுமே லைட்டா கண்காலங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்பதான்ப்பா புரியுது, உண்மையை சொல்ல போனா நம்ம உண்மையை தெரிஞ்சு கூட அந்த உண்மையா எங்க வீட்டுல இருக்கவங்க முன்னாடி நிரூபிக்காம போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. இப்பதான் பொன்னியோட நிலைமையில இருந்து நான் பொன்னியை உணர ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டு சண்முகமும், என்னாச்சுரா சக்தி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாருங்க, நான் சொல்றது உண்மை, கண்டிப்பா இவர்
ஒரு 15 லட்சம் ஏமாத்திருக்காரு. ஆனா எதுக்கு ஏமாத்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க நம்பிக்கிட்டு இருக்க உங்களோட மாப்பிள கண்டிப்பா ஒரு ஏமாத்துக்காரர் தான். இது ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு சக்தியுமே அங்கிருந்து டைரக்டா இங்க மொட்டை மாடிக்கு போறாரு. இங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் எங்க பொண்ணுக்குமே இங்க கீழே நடந்த எல்லா விஷயமும் தெரியும். அவங்களுமே இந்த விஷயத்த கவனிச்சுட்டு தான் ரொம்பவே கேஷுவலா விட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் மேல இருக்க சக்தியை பார்த்து அவங்க பக்கத்துல போயிட்டு, இங்க பாருங்க, தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக வருத்தப்படுறீங்க? இந்த வீட்டுல அவரை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் அது கண்டிப்பா இந்த வீட்டுல பலிக்காது. அதனால உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்க பொறுமையா விடுங்க. கண்டிப்பா அவருக்கான ஒரு நாள் வர்றப்போ அவரே மாட்டுவாரு அப்படின்னு சொல்லி எங்க பொண்ணுமே சக்திக்காக ஆறுதல் சொல்றாங்க. அப்போ சக்தியுமே பொண்ணியை பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிடு பொன்னி, சொல்லப்போனா உன்னோட கஷ்டத்தை நான் இன்னைக்கு தான் உணர்ந்தேன். இதுக்கு மேல இப்படி ஒரு விஷயத்த நான் நடக்க விட மாட்டேன். இனிமேல் பாரு, அந்த சுந்தர் யாருங்கிறத நான் நிரூபிப்பேன். ஏன்னா அவன் எங்க அக்காவையும் சரி எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சரி முட்டாளாக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல அவன் நான் யாரு அப்படிங்கிறத நிரூபிக்காம நான் தூங்க மாட்டேன்னு சொல்லி எங்க சக்தியுமே சபதம் எடுக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சுந்தருமே எப்பவும் போல ஹாப்பியா, பாத்தியா இந்த வீட்டுல நான் வச்சதான் சட்டம், நான் என்ன முடிவு பண்றேனோ அதான் நடக்கும், ஏன்னா இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே அடி முட்டாளுங்க அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்பவே ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எல்லா பிரச்சனையும் முடிச்சதா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்ப அவருக்கு எதிராக இன்னொரு எதிரி உருவாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்குமே தெரிய வரல. கூடிய சீக்கிரம் அது சக்தி ஆதாரங்களை கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறப்பதான் அவருக்குமே அது புரிய வரும். கண்டிப்பா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் guys.